வீட்டு வாடகையை நிர்ணயிக்கும் சட்ட மசோதா தேவையான ஒன்று என மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். வீட்டு வாடகை எவ்வளவு என்பதை சட்டத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், சட்டம் செயல்படுத்தப்படுவதை கண்காணிக்க வேண்டும் என்றும் வாடகை வீடுகளில் குடியிருப்போர் வலியுறுத்தியுள்ளனர். வாடகையை நம்பி யார் எந்தவங்களுக்கும் கொடுக்கலாம். இதனால குடிசை பகுதிகள் மேற்கொண்டு வளர்ந்து வரும் இதை தடை செய்து அவங்களுக்கும் வாழ்வாதாரத்தை கூட்டுறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த சட்டம் உண்மையிலே தமிழகத்துக்கு தேவையான ஒரு சட்டம் தான். வாடகை ஒப்பந்தம் போடும்போது அவங்க தேவையில்லாத நிறைய கண்டிஷனில் போட்டு அவங்க வாடகை இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து அந்த வீட்டில் எல்லா பழுது எல்லாத்தையும் நீக்கிறது வாடகை இருக்கிறவங்களோட தலையில் கட்டுறது, அது மாதிரிலாம் அந்த சட்ட சிக்கல்லாம் நீக்கிட்டு எளிமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி கொண்டு வரணும். அளவில் வாக்களவில் மட்டும் இல்லாத அளவுக்கு இதை நடைமுறைப்படுத்தல துடிப்பாக இருக்கணும் அரசு. அப்போ தான் இதனுடைய பயன் தெரியும் மக்களுக்கு. இப்போ நடுத்தர மக்களான ஓட்டு வீடு இருக்குது, இல்லை ஒரு 1000 சதுரடி ஒரு 500 சதுரடியில் வீட்டு வாடகைக்கு போகிறோம். அதுக்கு என்ன வாடகை, அதுக்கு என்னன்னு சொல்லி எந்த அரசும் இதை சரியாக செய்கிறது கிடையாது. நாங்கள் இப்போ வைக்கிற கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏழை நடுத்தர மக்களுக்கு இருக்கிற ஓட்டு வீடு இந்த மாதிரி வாடகை இதெல்லாம் என்னன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் தார்சு வீடு 500 சதுரடி 1000 சதுரடி இல்லை 2000 சதுரடிக்குள்ளே வாடகை, டீ கடை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன வாடகை இது பண்ணலான்னு சொல்லி அதையும் ஒரு வரைமுறைப்படுத்தி ஊடகங்கள் மூலிமா தெரிவிச்சிங்கன்னா எல்லா மக்களுக்கும் இது பயன்பெறும் வகையில் இருக்குன்னு தெரிவித்துக்கிறோம். இந்த சட்டத்தை நகரத்தில் ஒரு வேறு மாதிரியுமா கிராமத்தில் ஒரு மாதிரியா எல்லா இடத்துல ஒரு மாதிரியான ஒரு புரியாத புதிராக இருக்குது. இந்த சட்டத்தினுடைய இதனால் வாடகை குறையுமா ஏறுமா அதை எதை தலைவாய் பண்ணலை. நகரத்தில் ஒரு ரேட் சொல்கிறாங்க, கிராமத்தில் சதுர அடிக்கு இவ்வளோன்னு சொல்கிறாங்க, நகரத்தில் இது மாதிரி சொல்கிறாங்க.